இங்க வா. என்னடா இது சாம்பாரா? இல்ல இதுதான் சாம்பாரா? ஆடி போய் ஆவணி வந்தாலும் உன் சமையல் மட்டும் மாறவே மாறாது போல. சரி, என் சமையல மட்டும் குறை சொல்லாத சரியா? நீ மட்டும் போன வாட்டி காப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண? பாலை கருக்க வச்ச. நீ பேசுறதுல எப்படி தெரியுமா இருக்கு? அறுக்க மாட்டாதவன் இடுப்புல 58 அருவாளாம் அப்படின்ற மாதிரில இருக்கு. நானும் ஒரு தடவை தான் சொதப்பினேன். நீ தான் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லி வித்தியாசமா சொதப்புற சமையல்ல. என்ன பண்ணு? நிறுத்து. நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா வண்டி வண்டியா போட்டு திங்க வேண்டியது, தொப்பையை நல்லா இப்படி வளர்த்தி வச்சிருக்க வேண்டியது. பசி வந்தா 10ம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பொத்திட்டு தின்னுட்டு போய் தட்டை கழுவு. பேச வேண்டாம். சாப்பாடு நல்லா இருக்கா? என்ன ஆர்டர் பண்ணிக்கோ. நல்லா இல்லைன்னா இந்த ஆர்டர் போட்டாவே திட்டுவேன். இன்னைக்கு என்ன புதுசா? போ போ. போட்டுக்கோ. வேணாம் இதே ஓகே தான். நீ பத்தியா உன் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுட்டேன். என்னடா அதிசயம்? ஏன் என்ன அதிசயம்? ஏன் பத்தியா? எதுக்கு? சும்மா தான். என்ன இன்னைக்கு புதுசா பண்ணுது? பாசம்லாம் சரி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறியா? அதுதானே பார்த்தேன். என்னடா எலி அம்மனமா போகுதுன்னு இப்பதான் புரியுது. எலி என்னைக்கு ட்ரெஸ் போட்டுருக்கு? இதெல்லாம் பேசாத நிறைய. நீ என்னடா ஆர்டர் போட்டுக்கன்ற, நீ மடிச்சு வச்சிட்ட. நான் சொன்னாவே கேட்டு கிழிக்க மாட்டேன். நீயா பண்றியேன்னு பார்த்தேன். வாயில வரதுல வார்த்தை, குண்டில வரதுல புருக்குன்னு பேசாத. நீ போடி. எங்கேயும் விட முடியாது போ. இங்க வா. கேண்டீன்ல எவள்கிட்டயோ பேசிட்டு இருந்தியே, எவ அவ? அதெல்லாம் யாரும் இல்லடி, ஜஸ்ட் ஃப்ரெண்டு. கண்ட இடத்துல கண்ட உணவு ஆகாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரி கண்ட கல்யாணமும் ஆகாது. 2வது கல்யாணத்துக்குலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காத. வெளியே வெயிலு, வீட்டுக்கு வந்தா கண்ட தாண்டவன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறியா? எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாலே ஏதாவது சண்டையும் கூட சேர்த்து கொண்டு. நீ அப்படி பண்ற, வெளியே போனாவே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்துடுற. பண்றாங்க. எப்படி அவ கூட பேசினது? குற்றால அருவியிலே குளித்தது போல இருக்குதா? கூவாத்துல குதித்தது போல இருக்கு. யாரா இவ? கவிதா. ஆனா நீ கேண்டீன்ல பேசிட்டு இருந்தோம்ல, ஆபீஸ் கொலிக்னு சொன்னேன்ல. இங்க பாரு நரேனு, வெளியே போக வழி இல்லாத கோழி வீட்டுக்குள்ள தொண்டை தண்ணி வத்த கத்துன கதையா இருக்கும்னு நினைச்சியா? நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் சரியா? ஓவரா பேசுறேடியானா? உன் லட்சணம் எனக்கு தெரியும் சரியா? கண்டவனுக்கு பொண்டாட்டி இருக்கிறத விட காட்டுல கல்லா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு தோண வைக்கிற. கொன்றுவேன். கவிதாவை பிளாக் பண்றியா இல்லையா? நீயே பிளாக் பண்ணு. எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா? இந்தா துணி போய் துவைச்சிட்டு போ. தலைவர் ஒன்று சொல்லியிருக்காரு, என்ன தெரியுமா? நாளை நம்மதேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு பார்த்துக்கலாம். எனக்கு தூக்கம் வருது போ. சோம்பேறிக்கு வாழையில தட்டாமா. ஒரு வேலை செய்யாத நாய் உனக்கு என்னத்துக்குடா சோறு போடணும்? நாளைக்கெல்லாம் சோறு கிடையாது, அப்படியே உட்காந்துரு. அவனுக்கு தூக்கம் இல்லை. இப்ப எதுக்கு புது படம் உனக்கு? ஆஃபர்ல வாங்கினேன்டா. சேமிப்பு தான் செல்வம்னு சொல்லுவாங்கல்ல, ஆஃபர்ல வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா? சேமிப்பு தான் செல்வம்லாம் இல்ல, உள்ளதும் போச்சுனா நல்ல கண்ணன்ற மாதிரி இருக்கு கதை. நீ மட்டும் செலவு பண்ணாத மாதிரி பேசாத. என்ன போன் வாங்க வேண்டியது, ஏர்பாட்ஸ் வாங்க வேண்டியது, ஹெட்செட் வாங்க வேண்டியது, எல்லா அதுவும் வாங்குவ. வாரத்துக்கு ஒருக்கா பாட்டிலா சரக்கு வாங்குவ. இதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் வேற வக்காலத்து வாங்க வந்துருவாங்க. வேலைக்கு ஓனா சாட்சி கணக்கா. போலாமா? நீ நான் ஃபங்க்ஷன் கார்ல தான் வருவேன், அப்பதான் கெத்தா இருக்கும். பெட்ரோல் போடுறதுக்கு கையில காசு இல்ல. இதுல வர கெத்து கேக்குதான் கெத்து. கிரெடிட் கார்டு இருக்குல்ல, நீ போட்டுக்கலாம். வாயில வடை சுடுற விஷயம்லாம் வானம் வரைக்கும் போகுமாமா. என்ன இருக்கிற தொப்பைய மறைக்க முடியல, இதுல வேற காரு சீனி கேக்குது. காரு பகவான், புரியலடி, விடு. அதெல்லாம் எனக்கு புரியுது. கட்டின பொண்டாட்டிக்கிட்ட கஞ்ச துணி இல்ல, கண்ட வேஸ்த தூக்கி தோல் மேல போட்டானா, அந்த கதையால இருக்குது ஓ சீனு. சரி எதுலதான் போலாங்க? நடராஜன் சர்வீஸ் தான், வா. எங்க போறோம்? எங்க அம்மா வீட்டுக்கு போலாம். போய் எடுத்து வை போ. நாளா பாரு. அம்மா வீட்டுக்கு எதுக்கு? கூடி வாழ்ந்தா கோடி நன்மை நீ தானே சொல்லுவ. அது எங்க வீட்டுக்கு போகணும்டி. வாடா 3 நாள் போய் இருந்துட்டு வரலாம். விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க போனா 3 நாள்லயா வரீங்க, 3 மாசம் அங்கேயே உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்றது? 3 மாசம் அங்கேயே உட்காந்துக்கிறேன்னா உன்னையும் கூட்டிட்டு போய் தானே உட்காடுறேன். அதுதான் சொல்றேன். அப்ப வீட்டு சொத்து
அங்க நான் தான் ராணின்னு வாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? இங்க உட்காந்து என்ன பண்றது? போனியா தான் போகணும். எங்க அப்பா வீட்டுக்கு வா போலாம், ராணி மாதிரி பாத்துக்குவாரு. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறாங்க. அடியே என்னடி ஒன்று ஃபோட்டோவில் பார்த்தா நயன்தாரா மாதிரி இருக்கு, ஆனால் நேரில் பார்த்தா நெத்திலி கருவாடு மாதிரி இருக்கு. எதுக்கு இவ்வளோ ஃபில்ட்ரு? ஃபில்டர்லாம் போட்டாதாங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு அகத்தின் அழகு ஃபில்டரில் தான் தெரியும் போல இருக்கு. நீ மட்டும் என்னவா வாயில வடை சுடுற விஷயம்லாம் வானம் வரைக்கும் போகுன்ற கணக்கா ரீல்ஸ்ல வந்து அப்படியே நான் பிஸ்னஸ் கோச்சு, நான் சொல்றதெல்லாம் கேளுங்க, கோடி கோடியா கொட்டுன்ற மாதிரி பேச வேண்டியது. ₹1 சேர்த்து வைக்க வக்கு இல்லை. ₹1 வச்சிருக்கியா நீ? இருக்கு. எங்க? அது எவனோ செத்து போய் பொணமா கலந்தேன், அவன் நெத்தில இருந்து ஆட்டை போட்டு கொண்டு வந்து வச்சது தானே. இல்ல பேச வேண்டியான் பெருசா. நான் இல்லைனாலும் நயன்தாரா தான்டா. டே நரேனு, அங்க பாரு துணிய மலை மாதிரி குமிச்சு கிடக்கு. எப்போ போய் துவைக்க போற? எனக்கு ஷோல்டர் பெயின்டி. ஆமா ஆமா, துணி துவைக்க துணிவில்லாத சிங்கம் டூர் போக மட்டும் துள்ளி குதிச்சுச்சாமா. அந்த மாதிரில இருக்குது உன் கதை. சாம போயிரு. இப்பதான் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், ரெஸ்ட் எடுக்கிறேன். அதான் குடிச்ச கூழுக்கு குறைச்சல் இல்ல, ஆனா சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரன். அந்த மாதிரி உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்குது. என்ன பண்ணலாம் போ, நீ போய் துவைச்சுக்கோ. போய் துவைக்கிறியா இல்லையா நீ? மாட்டேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? சரி பாத்துக்கலாம். ஆமா. எவ்வளோ நேரமாடி பேசிட்டு இருப்பீங்க? 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப பேசினா என்ன? ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டமா, அது மாதிரி ஊர்ல இருக்க காசிப்பெல்லாம் உங்களுக்கு கொண்டாட்டமா போச்சு. என்ன பண்ண? சும்மா அப்படிலாம் பேசாத, நாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் பேசுவோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. என்ன, என் முகம் மாதிரியே என் மனசும் வெள்ள. இப்படிலாம் தப்பா பேசாத போ. கூத்தாடியம்மா கூத்தாடி, அப்படியே டிங்கு டிங்குன்னு அடுத்த கதையை கேட்டு ஆடுறாங்க. என்னத்துக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க? போய் பிபி டேப்லெட் போடு போ. பின்ன என்ன, காஃபில சுகர் இல்லைன்னா கத்தாம என்ன பண்ணுவாங்க? கோவம் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உனக்கு பக்கத்துல இருக்க சுகர் டப்பாவை கூட மறைக்கும் போல. அங்க இருக்குதுலப்பா, எடுத்து போட தெரியாதா? பின்ன நீ மட்டும் ரொம்ப நல்லவளா? பாம்புக்கு விஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா உன்கிட்ட மட்டும் தான் நீ கோவமா இருந்து தொலைது. சரி, கத்துனதையுமே திட்டுறது என்னைய. பிபி வந்தவன் ப்ரெஷர் வந்தவன் கூட எல்லாம் குடும்பம் நடத்தினா இப்படித்தான் இருக்கும். என்னடி சீக்கிரம் ரெடி ஆகுடி, படத்துக்கு போவானாமா? பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. நிறைய பொறுமையா இரு, கிளம்பிட்டு தானே வர முடியும். லிப் கிளாஸ் மட்டும் போட்டு வரேன். ஆமா, இப்படியே கிளம்பிட்டு நீ இன்டர்வலுக்கு தான் படத்துக்கு போவோம். போ. என்ன ரத்தம் கொதிக்குதா? பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. என் அளவு கொஞ்சம் சிதறிடக்கூடாதே. பொறாம பிடிச்சவன். எதுக்கு பாஸ்வேர்ட் மாத்தின? உள்ள என்ன ரம்பா வாழ்றாங்களா? ஆபீஸ் போன்றி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மாத்தினேன், அதுல என்ன இருக்கு? ஆமா, செக்யூரிட்டி பர்பஸ், பெரிய செக்யூரிட்டி பர்பஸ். கண்ணை மூடி பாலை குடிச்சா உலகமே இருட்டுன்னு நினைக்குமா பூனை? அது மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன உனக்கு புரியலடி, செக்யூரிட்டிக்காகன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சும்மா இந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன இந்த எலி அம்மா ஓடுற ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணாத. ஒழுங்கு முறையாத பாஸ்வேர்டை சொல்லு, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டா வை. நீயே மாத்திக்க பாஸ்வேர்டு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? உன் சாம்பார்ல இல்ல உப்பு, உன்னை கல்யாணம் பண்ணது என் தப்பு. கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மடியில வை. கணக்கா ஓலவா அக்செப்ட் பண்ணேன் பாத்தியா? என்னைய சொல்லணும். வேலியில போறேன் ஓனானே, வேட்டிக்குள்ள தூக்கி விட்டேன் பாத்தியா? என்ன பண்ண? தலை வீதி ஒன்றும் பண்ண முடியாது. டே, சித்தப்பா வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, வா போயிட்டு வரலாம். நல்லாவா வச்சிருக்காங்க? ஏண்டா, எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டா மட்டும் தான் இப்படி எல்லாம் பேசுவியா நீ? அம்மனம்மா போனாலும் அடுத்த வேலை மேலதான் கண்ணுன்னு வாங்க. அந்த மாதிரி போற வழியில எவன் சாப்பிட்றானோ அதையே ஆன்னு பார்த்துட்டு வருவ. கோயில்ல எவனாவது தேங்காய் உடைச்சா அது எங்க விழுகுதுன்னு பார்ப்ப. இங்க கூப்பிட்டா மட்டும் வராத. ஒரு சில விஷயத்துக்கு மரியாதைக்காக போவேன். இங்க உனக்கு மரியாதை தேவையில்லையா? அப்போ கல்யாண பொண்ணை பாக்குறத விட கல்யாண பந்தியை பாக்குறவன் தான் நீயே. இதுல வேலை சாப்பிட வரலையா? அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து வரலன்னு சொல்றது, அப்புறம் ஒரு 2-3 வாட்டி கூப்பிட்டோம், அதுக்கப்புறமா போலான்ட்டு. அப்படிதானே? சரி வா வா சாப்பிட போலாம், வா சாப்பிட போலாம், வா சாப்பிட போலாம், வா 3 வாட்டி கூப்பிட்டேன், வா. வெக்கத்தை விட்டு எந்திரிச்சு வா, நல்ல சோறா இருக்கும், வா. செக்யூரிட்டி பர்பஸ்.
கண்ணு அப்படி உட்காரு. மரியாதைக்காக ஒரு சில விசேஷத்துக்கு போவேன். அது என்ன கல்யாணம் அவ்வளவுதாண்டி. கல்யாணம் இரு நானும் பார்த்துக்கிறேன். கல்யாண வீடாக இருந்தாலும் கல்யாண பொண்ணை பார்க்குறத விட கல்யாண பண்டிகை தான் பார்க்குறவங்க நீங்கள். அப்போ லூசு மாதிரி பேச டைலாக பார்த்துட்டு அதை விட ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஃபர்ஸ்ட் டைலாகு? இன்னொன்று சும்மா என்னத்துக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க? இப்போ பிபி டேப்லெட் போடாதான் தான் ஃபர்ஸ்ட் டைலாக். காஃபியில் சுகர் இருக்கு. அதெல்லாம் இல்லை, அது அடுத்தது. இது குடிச்ச புள்ளுக்கு குறைச்சல் இல்லை, ஆனால் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரன்னு உங்கள் நெத்தியில் எழுதியிருக்கு. அதுதான் குடிச்ச கூழுக்கு சொந்தக்காரன். இரு இல்லை சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரன்டா. இரு அதான் குடிச்ச கூழுக்கு குறைச்சல் இல்லை. இல்லை அப்படி சொல்லக்கூடாது. வெளியே போக வழி இல்லாத கோழி வீட்டுக்குள்ள தொண்டை தண்ணி வத்தின கதையா இருக்கும்னு நினைச்சியா? நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். என்ன தொண்டை தண்ணி வத்த கத்தின கதையா இருக்கும்னு நினைச்சியா? என்னன்னு சொன்னேன்? கத்தின கதை நினைச்சியா? ஐயோ பெரிய கஷ்டமா இருக்கே. வெளியே போக வழி இல்லாத கோழி வீட்டுக்குள்ள தொண்டை தண்ணி வத்த கத்தின கதையா இருக்கும்னு நினைச்சியா? சூப்பர், இதே மாதிரி பேசு. அகத்தில் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. என்ன என் மனசு என் முகம் மாதிரியே என் மனசும் பூவா இல்ல ஃபயரா? வெளியே வெயில், வீட்டுக்கு வந்தா கண்டா தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறியா? வெளியே வெயில் வீட்டுக்கு வந்தா கண்டா தாண்டவம்னு சொல்லுவாங்க. வெளியே வெயில் வீட்டுக்கு வந்தா கண்டா தாண்டவம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறியா? கரெக்டா. ஓகே. உன் சாம்பார்ல இல்ல உப்பு, உன்னை கல்யாணம் பண்ணது என் தப்பு. இதே அதுக்கப்புறம் என்ன வாங்குறது? ஹெட் செட் வாங்க வேண்டியது எல்லா அதுவும் வாங்குவேன். வாரத்துக்கு ஒருக்கா பாட்டிலா சரக்கு வாங்குவேன். வேலைக்கு ஓன் சிரிக்காம சொல்லணும். வேலைக்கு ஓனாதான் வேலைக்கு ஓனான் சாட்சி. ஓனான் சாட்சி. வேலைக்கு ஓனா சாட்சி கணக்கா வந்துட்டேன். சொல்லிட்டேன் அது முன்னாடி. சரி, ஓகே. சொதப்பிக்கிட்டே இருக்கியே. கரெக்ட் தான். கையளவு கண்ணானது உலகளவு மாதிரி லூசு. கரெக்டா தாண்டி இருக்கு, எல்லாம் ஒண்ணு தாண்டி. நான் ஏதோ ஒரு வாட்டி சொதப்பிட்டேன். நான்லாம் கரெக்டா தான் பேசுனேன், நீ தான் ஓடி சொல்லு, கட் பண்ணிக்கலாம். ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் பூரா அன்னைக்கு நீங்கள் தான் ட்ரெண்ட் ஆக போறீங்களா? ஓ, ரெண்டே செட் பண்ணிட்டேனா?